அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல இடைநிலைகள் மற்றும் விகுதிகள் இது ரிலேட்டடா தான் நம்ம பார்க்க போறோம். இதுல இருந்து நிறைய டிஎன்பிசி கேள்விகள் நிறைய நமக்கு கேட்கப்படுறது. இடைநிலைகள் மற்றும் விகுதிகளின் வகைகள் மொத்தம் இதுல 16 இருக்கு. இந்த 16ல முதல்ல பார்த்தோம்னா இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள், தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள், முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள், முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள், படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள், படர்க்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள், படர்க்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள், படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள், படர்க்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள், வியங்கோள் வினைமுற்று விகுதிகள், தெரிநிலை பெயரச்ச விகுதிகள், தெரிநிலை வினையச்ச விகுதிகள். இந்த 16 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா இறந்த கால இடைநிலைகள். இறந்த கால இடைநிலைகள்ன்றது ஒரு செயல் முன்னாடியே ஏற்கனவே செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதுதான் இறந்த கால இடைநிலைகள். இதோட விகுதிகள் விகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா இத்து, இட்டு, இரு, இன். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இத்து, இட்டு, இரு, இன் இந்த விகுதிகள் வந்தால் இந்த விகுதிகள் வந்தால் இது இறந்த கால இடைநிலைகள். இப்போ செய்தான், செய்தானா நம்ம எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இங்க பாருங்க, இத்து வந்திருக்கா, இறந்த கால இடைநிலைகள். அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். உண்டான், உண்டான் உன் கூட்டல் இத்து கூட்டல் இட்டு கூட்டல் ஆண். இங்க பாருங்க, இட்டு வந்திருக்கா, அப்போ இது இறந்த கால இடைநிலைகள். அடுத்து பார்க்கலாம். சென்றான், செல் குட்டல் இரு குட்டல் ஆண். இங்க என்ன வந்திருக்கு? இரு. இது இறந்த கால இடைநிலைகள். அடுத்து பாடினான், பாடினான் இது நல்லா கவனிங்க. பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். இங்க பாருங்க, இன் வந்திருக்கா, பாடினான், பாடு கூட்டல் இன்னு கூட்டல் ஆண், இன் வந்திருக்கு. அப்ப இது இறந்த கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள்ன்றது இப்போது நடக்கிற ஒரு செயலை குறிக்கும். இதோட விகுதிகள் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பிரசன்ட் டென்ஸ். இறந்த காலம்னா பாஸ்ட் டென்ஸ், நிகழ்காலம்னா பிரசன்ட் டென்ஸ். இதோட விகுதிகள் கிரு, கின்று, ஆனின்று. இதோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம். படிக்கிறான், எப்படி பிரிக்கலாம்? படி கூட்டல் கிரு கூட்டல் ஆண். என்ன வந்திருக்கு, என்ன இடம் பெற்றிருக்கு? கிரு. அப்ப இது நிகழ்கால இடைநிலைகள். ஓடுகின்றான், ஓடு கூட்டல் கின்று கூட்டல் ஆண். இங்க என்ன இடம் பெற்றிருக்கு? கின்று. அப்ப இது நிகழ்கால இடைநிலைகள். உண்ணா நின்றான். இது எப்படி பிரிக்கலாம்னா உண்ணு கூட்டல்
ஆனின்று ஆண். இங்க ஆனின்றுன்னு வந்திருக்கா. உண்ணா நின்றான், உண்ணா நின்றான். இது வந்து நிகழ்கால இடைநிலைகள். அடுத்து எதிர்கால இடைநிலைகள்னா எதிர்காலத்துல ஒரு செயல் நடக்க போறத வந்து சொல்றதா எதிர்கால இடைநிலைகள். இதோட விகுதிகள் வந்து இவ். இதோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம். படிப்பான். படிப்பான் எப்படி பிரிக்கலாம்? படி கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். இங்க என்ன இடம் பெற்றிருக்கு? இப்ப வந்திருக்கா. இது வந்து எதிர்கால இடைநிலைகள். செய்வாள். செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆள். இங்க எவ் வந்திருக்கா. இது வந்து எதிர்கால இடைநிலைகள். அடுத்து பார்க்கலாம் எதிர்மறை இடைநிலைகள். எதிர்மறைனா நடைபெறாத ஒரு செயலை வந்து சொல்றதுதான் வந்து எதிர்மறை இடைநிலைகள். இதோட விகுதிகள் வந்து ஆ, அல் மற்றும் இல். எடுத்துக்காட்டு வந்து ஓடாதவன். இது எப்படி பிரிக்கலாம்? ஓட கூட்டல் ஆ கூட்டல் தவன். யா வந்திருக்கா. காணில். காணில் எப்படி பிரிக்கலாம்? கான் கூட்டல் இல். இல் இடம் பெற்றிருக்கா. விகுதி தன்மை ஒருமை வினைமுற்று விகுதினா இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். தன்மை ஒருமைன்றது வந்து நான் நான் ஒரு வேலைய செய்யறேன், நான் ஒரு வேலை செய்யறத சொல்றதுதான் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. இதுல வந்து பாருங்க விகுதிகள் என்னென்னு. நான் நான் செய்யற செயலை எப்படி சொல்லலாம், எப்படி பிரிக்கலாம்? விகுதிகள் வந்து என், ஏன், அல், அன், கு, து, து, ரு. இதோட எடுத்துக்காட்டு வந்தேன், நான் படித்தேன், நான் உண்கிறேன். நான் ஒரு செயலை செய்யறத சொல்றதுதான் வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். அடுத்து தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் வந்து நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லலாமா. ஒருமைனா நான், பன்மைனா நாம், நாங்கள். இதோட விகுதிகள் பார்க்கலாம். இதோட விகுதிகள் வந்து எம், ஏம், அம், ஆம், உம், கும், தும், தும், ரும்.
இதோட எடுத்துக்காட்டு செய்தோம், நாங்கள் செய்தோம், நாங்கள் வந்தோம். அடுத்து முன்னிலை ஒருமை. முன்னிலை ஒருமைன்றது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர் சொல்லுவோம். முன்னிலை ஒருமையை வந்து நீன்னு சொல்லாமா, இங்கிலீஷ்ல வந்து யூன்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். இதோட விகுதிகள் பார்க்கலாம். ஐ, ஹி. இதோட எடுத்துக்காட்டு செய்தாய். லை வந்திருக்கா, செய்தாய், செய்தாய், நடந்தாய். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். அடுத்து முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். இது வந்து ப்ளூரல் தான். விகுதிகள் பார்க்கலாம். இதோட விகுதிகள் வந்து இர், ஈர், மின். எடுத்துக்காட்டு செய்தீர், செய்மின். அடுத்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி வந்து இங்கிலீஷ்ல நம்ம தேர்ட் பர்சன் சிங்குலர் சொல்லுவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர்னா ஈன்னு சொல்லுமா. இதோட விகுதிகள் பார்க்கலாம். இதோட விகுதிகள் வந்து அன், ஆன். எடுத்துக்காட்டு வந்தான், செய்தான், முடித்தான். இது எல்லாமே வருது இல்லையா. இது வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்ல ஷீன்னு சொல்லுமா. ஷீனா பெண்களை குறிக்கிறதா. இப்போ அதோட அவங்களோட விகுதி என்னவா இருக்கும். அல், ஆர். இதோட எடுத்துக்காட்டு வந்தாள், செய்தாள். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதி. படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதியில வந்து நம்ம பிளூரல் சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், தேன்னு சொல்லுவோமா. பிளூரல்னா தே. ஓ, விகுதிகள். இதோட விகுதிகள் வந்து அர், ஆர், பா, மார், மார், கள். எடுத்துக்காட்டு வந்தார், அவர் வந்தார். சென்றார், சென்றார். அடுத்து பார்க்கலாம் படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதினா இங்கிலீஷ்ல வந்து நம்ம இட்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி வந்து இதோட விகுதிகள் து, ரு, டு. இதோட எடுத்துக்காட்டு வந்து
வந்தது. தூள முடியுதா? ஓடிற்று. ரூல முடியுதா? இது வந்து படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதி. இது வந்து நான் லிவிங் திங்ஸ் அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்து சொல்றதா வந்து பலவின்பால். இத வந்து ப்ளூரல்ல நம்ம என்ன சொல்லலாம்? தேன்னு சொல்லலாமா? விகுதிகள். அ ஆ. எடுத்துக்காட்டு பார்க்கலாம். வந்தன, ஓடின, நாளம் வந்தன, ஓடின. இது வந்து படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. முக்கியமானது. வியங்கோல் வினைமுற்று விகுதி வந்து ஒருத்தரை வந்து பிளஸ் பண்றதுக்கும் இல்ல சபிக்கிறதுக்கும் ஆசீர்வாதம் பண்றதுக்கும் இல்ல நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி அதுக்கு யூஸ் பண்றதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. கட்டளை இடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். இதுல வந்து இதோட விகுதிகள் கா, இய, இயர். எடுத்துக்காட்டு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு வந்து வாழ்க. வாழ் கூட்டலுக்கான பிரிக்கலாமா? இங்க பாருங்க கா. இது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து வாழிய. வாழிய எப்படி பிரிக்கலாம்? வாள் கூட்ட இய பிரிக்கலாமா? இங்க பாருங்க இயல வருதா? இது வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். அடுத்து பார்க்கலாம். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் வந்து ஹா, எடுத்துக்காட்டு செய்த. ஆள முடியுதா? செய்த. செய்யும். இங்க பாருங்க செய்யும். செய்யும் வேலை அப்படின்னு சொல்லலாம். செய்த பையன். செய்த பையன். அடுத்து தெரிநிலை வினையச்ச விகுதிகள். உ, இ. எடுத்துக்காட்டு செய்து வந்தான். இந்த வாக்கியத்துல பாருங்க ஊ வருதா? இது வந்து தெரிநிலை வினையச்ச விகுதிகள். அடுத்து ஓடி போனான். இது வந்து தெரிநிலை வினையச்ச விகுதிகள். இந்த ரீகால் பண்ணிக்கலாம். வகைகள், விகுதிகள், விளக்கம். வகை வந்து இறந்த கால இடைநிலைகள். விகுதிகள் வந்து இத்து, இட்டு, இரு, இன்னு. விளக்கம் வந்து பாத்தீங்கன்னா செயல் ஏற்கனவே நடைபெற்றதை சுட்டும். அதுதான் வந்து இறந்த கால இடைநிலைகள். அடுத்து நிகழ்கால இடைநிலைகள். கிறு, கின்று, ஆனின்று. செயல் இப்போது நடைபெறுவதை சுட்டும் தான் வந்து நிகழ்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைகள் வந்து இப்பு, இவ்வு. செயல் நடக்கவிருப்பதை காட்டுறதுதான் வந்து எதிர்கால இடைநிலைகள். எதிர்மறை வந்து ஒரு செயல் நடைபெறாததை சொல்றதா வந்து எதிர்மறை இடைநிலைகள். ஆ, அல், இல். அடுத்து பாத்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு. நான். நான் இங்க இருக்கு பாருங்க. நான் என்பதை சுட்டும் தான் வந்து ஒருமை வினைமுற்று. இதே பன்மையில பாத்தீங்கன்னா நாம், நாங்கள். எம், ஏம், அம், ஆம், கும், டும், தும், ரும். இதெல்லாம் இடம் பெற்றுச்சுன்னா இந்த விகுதிகள் எல்லாம் வந்தா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள்.
ஐ ஆய் இ. நீ ஒருமைனா நீ. நீ என்பதை சொல்றதுதான் வந்து முன்னிலை ஒருமை வினைமுற்று. முன்னிலை பன்மையிலையும் நீங்கள் நீன்றது வந்து நீங்களா மாறும். அப்போனா ஈர் ஈர்கள் மின் இதெல்லாம் வருமா? இது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். அடுத்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி வந்து அன் ஆண். ஒரு ஆண்பாலை வந்து சொல்றதா வந்து படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அவன் அவர். படற்கை பெண்பால்னா அவள் அவர். விகுதிகள் வந்து அல் ஆள். படற்கை வளர்ப்பால் வினைமுற்று விகுதிகள் வந்து நிறைய பேரை சொல்றதுதான். எடுத்துக்காட்டு அவர்கள். இப்ப அவர்களுக்கு என்ன விகுதிகள் வரும்? அர் ஆர் ஆர் பா மா மார் கள். படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் து ரு டு. அது ஒரு பொருளை வந்து நம்ம அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதற்கு விகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா து ரு டு. படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் வந்து அவை ப்ளூரல்ல வந்து சொல்லுவோம். அவை பல பொருள் எல்லாத்தையும் சேர்த்ததுதான் வந்து அவைன்னு சொல்லுவோம். இதோட விகுதிகள் அ ஆம். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் வந்து கட்டளை இடுதல் வேண்டுதல் இது எல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். கா இய இயர். தெரிநிலை பெயரச்ச விகுதிகள் வந்து பெயருக்கு பண்பு சேர்க்கும். அதோட விகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆ உம். தெரிநிலை வினையச்ச விகுதிகள் வந்து வினைக்கு எச்ச உருவாகும். அதுதான் வந்து தெரிநிலை வினையச்ச விகுதிகள். விகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உ இ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.